ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த பாட்டி காய்கறி வாங்கலான்னு சொல்லி காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்களாம். அதுல தக்காளியை நறுக்குனாங்களாம். தக்காளி நறுக்கும் போது 4 தக்காளி நறுக்குனதுக்கு அப்புறம் 5வது தக்காளி சொல்லிச்சா, பாட்டி என்ன நறுக்காதீங்க, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி வெங்காயத்தை நறுக்குனாங்களாம். வெங்காயம் நறுக்கும் போதும் கடைசி வெங்காயம் சொல்லிச்சான், பாட்டி என்ன நறுக்காதீங்க, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லிச்சான். அப்புறம் முட்டையை பொத்து சமைச்சாங்களாம். அதுலயும் கடைசி முட்டை சொல்லிச்சான், பாட்டி என்ன உடைச்சிடாதீங்க, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லிச்சான். எல்லாருமே உதவியா இருப்பேன்னு சொன்னதுனால தக்காளிக்கு ஒரு வேளை, முட்டைக்கு ஒரு வேளை, அப்புறம் வெங்காயத்துக்கு ஒரு வேளைன்னு பாட்டி பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம். தக்காளி என்ன பண்ணுச்சா, ஆடு மேய்ச்சிட்டு வரலான்னு போனுச்சான். ஆடு மேய்க்க போனப்ப தக்காளி தெரியாம ஆடுங்க காலடியில மிதிப்பட்டு நசுங்கி இறந்து போயிடுச்சான். அது நினைச்சு முட்டையும் வெங்காயமும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். நம்மளுடைய நண்பன் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டியும் தக்காளியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்களாம். இதே மாதிரி முட்டையும் வெங்காயமும் தக்காளியை நினைச்சும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்புறம் ஒரு நாள் முட்டை என்ன பண்ணுச்சா, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சான். போகும்போது தண்டவாளத்திலேயே மெதுவா நடந்து போயிட்டு இருந்ததாம். அது எதிர வந்த ட்ரெயினை கவனிக்கலையாம். ட்ரெயின்ல இருந்து வந்த ஹாரன் சத்தத்தையும் முட்டை கவனிக்கலையாம். முட்டை மேல ட்ரெயின் ஏறி போயிடுச்சான். முட்டையும் நசுங்கி இறந்துருச்சான். அதுக்கப்புறம் முட்டையை நினைச்சு பாட்டியும் வெங்காயமும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். முட்டை பாவம் இப்படி ஆயிட்டானே நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்துக்கும் ரொம்ப வருத்தமா. ஏன்னா நண்பன் தக்காளியும் இல்லை, இப்போ முட்டையும் இல்லை. அதனால வெங்காயம் என்ன பண்ணுச்சான், பாட்டி கிட்ட, பாட்டி என் நண்பர்கள் இருவரும் இறந்தாங்க, நான் அவங்கள நினைச்சு இப்ப அழுகுறேன். ஆனா நான் இதே மாதிரி எனக்கு ஆயிட்டா எனக்கு யார் அழுவா அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு பாட்டி சொன்னாங்களா, உன்னை யார் உரிச்சாலும் அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும், அப்போ அவங்க அழுகுற மாதிரி தானே, அதனால நீ அதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமா தானே, நம்ம வெங்காயத்தை உரிக்கும் போது நம்ம கண்ணு கழங்குதுல்ல, அப்ப நம்ம அழுகுறோம்ல, உடனே அதை நினைச்சு தன் மனசை ஆறுதல் படுத்திக்கிச்சா வெங்காயம். பாட்டியும் தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்களாம்.